ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 பெஸ்ட் ப்ரூஸ் வில்லிஸ் மூவிஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற ப்ரூஸ் வில்லியம்ஸ் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஒரு ஸ்டோரி லைனோட நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த 5 மூவிஸும் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் நியூவாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா சரோகேட்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அறிவியல் நம்பி தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மனிதர்கள் எந்த அளவுக்கு அறிவியலை நம்புகிறாங்கன்னா, அவங்க வெளியில் போய் தன்னோட வேலைகளை செய்யாமல் அவங்களுக்கு பதிலாக ஒரு ரோபோட்டை வாங்கி அந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்தே கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சுக்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட அன்றாட வேலைகளை செய்கிற அளவுக்கும் கூட அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ரோபோட்டை வச்சு அவங்களோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வில்லன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பவர்ஃபுல் டிவைஸை வச்சு இந்த ரோபோட்டுகளெல்லாம் கொன்னுட்டுருக்கிறான். இப்படி கொன்னுட்டு இருக்கும்போது இந்த ரோபோட்டுகளோட சேர்ந்து அதை கண்ட்ரோல் பண்ண மனிதர்களும் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி பல மனிதர்கள் இறந்துட்டு இருக்கிறதுனால இந்த கேஸை நம்ம ஹீரோவான ப்ரூஸ் வில்லிஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மூவியில் என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரினா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க கைஸ். நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ரெட் 2. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒரு CA ஏஜென்ட்டாக இருப்பார். அவர் அப்படி இருக்கும்போது அந்த வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகி அவரோட லவ்வர் கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார். அவர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் போயிட்டுருக்கும். இப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்டில் லீக் ஆயிரும். இப்படி லீக் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இப்படி சம்மந்தப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தேடிட்டு இருக்கும். இப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வராரு, அந்த பிரச்சனைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தீர்க்கிறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். பட் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு மூவி, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஆர்மகெடான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1988 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி பார்த்தீங்கன்னா 18 நாட்கள் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று தெரிய வருது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விண்கல் ஒரு பூமி மேலே மோதுச்சுன்னா நம்ம பூமி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. இதனால பார்த்தீங்கன்னா அந்த விண்கலை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அந்த விண்கலை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதை தகர்த்தெறியணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதை டிஸ்ட்ராய் பண்ணணும். இதனால பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் வேலையில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஆஸ்ட்ராய்டை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி மாதிரியே தமிழ் மூவி ஒன்று இருக்குது கைஸ். அந்த மூவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் ரிலீஸே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால ஒரு மூவியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது கைஸ். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா லூப்பர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பராக வேலை செஞ்சுட்டு இருப்பார். லூப்பர்னா என்னென்னா, ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா யாரையும் கொல்ல முடியாது. அப்படி கொன்னாலும் அவங்கள பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்துருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கொல்ல முடியாதவங்கள ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்ட்டுக்கு அந்த நபர்களை அனுப்பி வைப்பாங்க. இப்படி அனுப்பி வச்சதுக்கப்புறம் பாஸ்ட்டில் இருக்கிற அந்த கம்பெனிக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா லூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த கம்பெனிக்கு வேலை செய்யக்கூடிய இந்த லூப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வர்றவங்களை கொன்னுட்டு அவங்க கிட்ட இருக்கிற அவங்கள கொன்னதுக்கான காசை எடுத்துப்பாங்க. இந்த வேலையை தான் நம்ம ஹீரோ செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனால் யாரையும் பார்த்தீங்கன்னா தப்பிக்க விடக்கூடாது அப்படி வர்றவங்கள. ஆனால் பாஸ்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லேருந்து வந்த ஒரு நபரை பார்த்தீங்கன்னா தப்பிக்க விட்டுருவாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த நபரை தேடி பிடிச்சி கொன்னாரா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட கான்செப்டும் ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட கொண்டு போயிருப்பாங்க. நமக்கு என்ன கதை போகுது அப்படின்னு சொல்லிட்டு புரியாது. இருந்தாலும் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி கைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டை ஹார்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1988 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஹீரோ ஒரு போலீஸாக இருப்பார். இப்படி போலீஸாக இருக்கும்போது அவரோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு போயிருப்பார். ஆனால் அவர் போன சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஹைஜாக் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்கள்னால இப்படி ஹைஜாக் பண்ணப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் தான் இருப்பார். எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ இருக்கிறது அங்கே யாருக்குமே தெரியாது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அவரோட ஒய்ஃப் அண்ட் அந்த ஆஃபீஸில் இருக்கிற மற்றவங்களெல்லாம் காப்பாற்றுறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. டை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு கைஸ். 5 மூவிஸுமே வேறு லெவலில் இருக்கும். ப்ரூஸ் வில்லிஸ் மூவிஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே டை ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் சீரிஸ் வேறு லெவலில் இருக்கும். ஒரு மூவியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி தான் எடுத்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஃபிலிம் சீரிஸை ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் இந்த சீரிஸு. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.